24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு மேலும் கூடுதல் வரியை விதிக்க உள்ளதாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியாதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதனால் தான் மிக சொற்பமான அளவில் வர்த்தகம் செய்வதாக குறிப்பிட்டார். So India has not been a good trading partner because they do a lot of business with us, but we don't do business with them. வர்த்தக ரீதியாக இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine, and if they're going to do that, then I'm not going to be happy. ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் காரணமாக தற்போது விதித்துள்ள 25% வரியை மேலும் உயர்த்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 மாதங்களுக்கு முன்பு 9.69% இருந்தது. இந்த நிலையில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் 11.19% உயர்ந்துள்ளது. நடப்பாண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்ட வளர்ச்சியை விட இது கிட்டத்தட்ட 2.2% அதிகமாகும். இதன் மூலம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. 2025-26 ஆண்டில் இது 12% உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 ஆண்டை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை தெலுங்கானா, கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் சராசரியாக 3,61,000 ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2010-11 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி 13.12 என்ற உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சி என்றும் அற்புதமான செய்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை பற்றி பேசாமல் பாஜகவை பற்றி மட்டுமே பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் நேற்று தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேசிய அவர் தன்னை பற்றி முதலமைச்சர் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக கூறினார். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. தேஞ்சி கட்டருமையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. 4 ஆண்டுகளாக மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவினர் தற்பொழுது மக்களை ஏமாற்ற மனுக்களை வாங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக கும்பகோணத்தில் அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இணை வேந்தராகவும் இருப்பார்கள் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் 3 மாதங்களுக்கு மேலாக ஆளுநர் RN ரவி இந்த மசோதா மீது முடிவெடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் மசோதா மீது முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரப்பதிவின் போது 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு பதிவுத்துறை IG அறிவுறுத்தியுள்ளார். வீடு, மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பணப்பரிமாற்றம் அதிகமாகவே உள்ளது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதிக அளவில் நடக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை தடுக்க வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவினை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை IG தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் அது தொடர்பான ஆவணங்களின் விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும்
இந்த விவகாரத்தில் அனைத்து சார் பிரிவாளர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு தெரிவிக்காமல் தாமதப்படுத்தும் பட்சத்தில் உத்தரவை மீறும் சார் பிரிவாளர் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் கடந்த மார்ச் 3 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். மே மாதம் 7ஆம் தேதி இதற்கான முடிவு வெளியானது. இந்நிலையில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி நடப்பாண்டில் இடைநிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்வில் பங்கேற்க 20 முதல் 28 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ள SBI வங்கி வயது வரம்பில் OBC பிரிவினருக்கு 3 வருடங்களும் SC/ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் விலக்களித்துள்ளது. இந்த தேர்வு பற்றி முழு விவரங்களை sbi.co.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்டோர் பதறியடித்து வீதிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள ஹயாத் நட்சத்திர விடுதியின் 9வது மாடியில் நேற்று இரவு 11:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 9வது தளத்திற்கான கழிவுகளை சேகரிக்கும் பகுதியில் பற்றிய தீ மெல்ல மெல்ல தளம் முழுவதும் பரவியதாக சொல்லப்படுகிறது. தீ விபத்தை அடுத்து விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தேனாம்பேட்டை தீயணைப்பு துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக விடுதியில் தீப்பற்றியதை அறிந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓடியதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதியில் இருந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகா 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள எலியார்பத்தியில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்த காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் தாவேகா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று ஆனந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாவேகா மதுரை மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடு கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் விஜய் கூறியுள்ளார். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னையில் 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். சென்னையில் ஒரு சில மண்டலங்களில் தூய்மை பணி தனியாரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராயபுரம் மண்டலத்தில் 864 பேரும் திருவிக நகர் மண்டலத்தில் 2029 பேரும் பணியாற்றி வரும் நிலையில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கினால் தங்களின் வேலை பறிபோகும் ஆபத்து இருப்பதாக கூறி மாநகராட்சி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்க வேலையை நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு தானே கேட்கிறோம். நேற்று வந்துட்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்துங்க நாங்க கேட்கலையே. 23,000 சம்பளம் வாங்கிட்டு 15,000க்கு போங்கன்றோம். ஊதியம் அதிகமா
நோக்கி தான் எல்லாமே பழகுவாங்க. இவங்க ஊதியம் கம்மி பண்றாங்க. பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் 2 மண்டலங்களிலும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கைக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மாலை அணிவித்து எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதாகவும் ஆனால் காஷ்மீரில் அதனை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் தவறாக கணக்கிட்டு விட்டதாகவும் விமர்சித்தார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தை முடக்கும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். மாநிலங்களவையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுமதித்து பேசவிடாமல் தடுப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவைக்குள் மக்கள் பிரச்சினை குறித்து முழக்கமிடும் போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மூலம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டி மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் செவ்வாயன்று மாநிலங்களவையில் பேசிய கார்கே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். डेमोक्रेटिक वे में ही हम प्रोटेस्ट कर रहे हैं और ये करते रहेंगे, ये हमारा राइट है. ये उन्होंने कहा तो अगर मैं लेटर लिखा आपको इतना क्यों ऑब्जेक्शन? அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் நாராயண் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மல்லிகார்ஜுன கார்கே உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களவை பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எஃப் வீரர்களை ஈடுபடுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் மாணவர்கள் போராட்டம் வெடித்த நிலையில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து முகமது யூனிஸை தலைமை ஆலோசகராக கொண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் முகமது யூனுஸ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தேசிய அளவிலான பொதுத் தேர்தலை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரமலானுக்கு முன்னதாக நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிப்ரவரி மாதம் தேர்தலை நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி ரமலான் துவங்கவுள்ள நிலையில் அதற்கு முன்பு பொதுத் தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு அதன் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது.